Hello everyone. So இந்த வீடியோவில் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிஸ்டத்தோட ரிலேட் பண்ணி தான் இருக்கும். ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அடியபெட்டிக் நாசல் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடியபெட்டிக் நாசல் அப்படிங்கும்போது இட் இஸ் ஓப்பன் சிஸ்டம். ஸோ இதில் சம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு ஒரு சிலது மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அடியபெட்டிக் நாசல் ஒரு அடியபெட்டிக் நாசல் இருக்கு. ஸோ இந்த நாசல்ல வந்து இன்லெட் அண்ட் அவுட்லெட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த நாசலோட இன்லெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து 300 கிலோ பாஸ்கல் என்டர் ஆகுது. அண்ட் தென் அதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 500 கெல்வின். அண்ட் தென் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் பர் செகண்ட். அதே மாதிரி நாசல்ல வெளியே போகும்போது அதோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 180 மீட்டர் பர் செகண்ட். அண்ட் தென் ஏரியா கொடுத்துருக்காங்க. இன்லெட் ஏரியா வந்து 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, அண்ட் தென் ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் த ஏர் தட் இஸ் Cp is equal to 108 ஜூல் per கிலோகிராம் கெல்வின். கால்குலேட் த எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் ஏர் தட் இஸ் T2 என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் எழுதிடலாம். ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா H1 plus C1 squared by 2 plus G into Z1 plus Q is equal to H2 plus C2 squared by 2 plus G into Z2 plus W. ஓகே, இது வந்து அடியபெட்டிக் நாசல் அப்படிங்கும்போது ஜஸ்ட் வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது இதோட வேலை. ஸோ இது வந்து ஹரிசாண்டலா இருக்கு. இந்த Z1 வந்து டேட்டம் கெட். இப்போ Z1 is equal to Z2. ஸோ அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். GZ1 GZ2. அதே மாதிரி இதில் வந்து ஒர்க் அப்சார்ப்ஷனோ அதே மாதிரி ஹீட் ரிஜெக்ஷன் ஆர் ஹீட் அப்சார்ப்ஷனோ எதுவுமே கிடையாது. ஹீட் ரிஜெக்ஷன் அண்ட் ஒர்க் டன் எதுவுமே இருக்காது. அப்போ என்னன்னா Qவும் 0 அண்ட் தென் Wவும் 0. ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது என்னென்ன இருக்குன்னா H1 plus C1 squared by 2 equal to H2 plus C2 squared by 2 இதாக இருக்கும். ஆல்ரெடி தெரியும் நமக்கு H அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா Cp into T specific heat into temperature. அப்போ H1 அப்படிங்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா Cp into T1 plus C1 squared by 2 equal to Cp into T2 plus C2 squared by 2. ஓகே, இப்போ நம்மளுக்கு Cp ஓட வேல்யூ தெரியும் 1008 into T1 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 500 கெல்வின் plus C1 ஓட வேல்யூ நம்மளுக்கு 10 மீட்டர் பர் செகண்ட் equal to Cp ஓட வேல்யூ சேம் 108 into T2 வந்து unknown plus C2 ஓட வேல்யூ 180 squared by 2. சால்வ் பண்ணும்போது T2 ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 489.97 கெல்வின் வருது. 483.97 கெல்வின், around 484 Kelvin. This is 483.97 Kelvin. Okay, if you have any doubt please comment. Okay, thank you.